வெல்கம் டு எம்எஸ்எஃப் ட்ரேடிங். வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புதன்கிழமைக்கு உண்டான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 238 பாயிண்ட் இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 1% மேலே நல்ல ஒரு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு போகுது, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு பையிங் மோடு இன்னும் நிஃப்டி வரல. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணி கேர்ஃபுல்லாக. தொடர்ந்து பாருங்கள், மார்க்கெட் ஒரு டவுனு, ஒரு ட்ரெண்டு டவுனு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆகிருக்கு. திரும்ப இன்றைக்கி கேப்டன் ஆகி மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் கிடையாது. மார்க்கெட்டில் எப்போலாம் மேலே போகுது அப்போலாம் செல்லிங் ப்ரெஷர் வருது. செல் ஆன் ரைஸ் மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டில் கரண்ட்டாக. நாளைக்கு மார்க்கெட்டு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட்டு நிஃப்டி பெரிய அளவுக்கு கீழே போகிறது வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கம்மி தான். நாளைக்கு மேக்ஸிமம் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அப் ட்ரெண்டு போகும், டவுன் ட்ரெண்ட் வரும், அப் ட்ரெண்ட் வரும், இப்படி சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் நாளைக்கு பெரிய அளவு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மி தான். அப்படியே மார்க்கெட் நாளைக்கு கீழே வந்தாலும் நீங்கள் செல் பண்ணாதீங்க. கீழே போச்சு, நல்லா கீழே போனால் பை பண்ணுங்கள் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு ஈவினிங் ஒரு பெட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குது, டிசிஷன் இருக்குது. இதனால் ஒரு தேர்ஸ்டே நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் வரலாம். அதான் நாளைக்கு நிஃப்டி கீழே வந்துச்சுன்னா பை அண்ட் டிப்பில் யூஸ் பண்ணி நிஃப்டி பை பண்ணுங்கள். மேலே போனால் செல் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கப்பல் இருக்குது. நாளைக்கு நிஃப்டி நம்ம பையிங் சைடு போனால் பாருங்கள், இந்த லெவல்ஸ் மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகும். இந்த லெவல் மேலே 20 இதுக்கு மேலே மார்க்கெட்டு 21,875 இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே 50 மினிட்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் வச்சு மேலேயே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம பையிங் சைடு போகலாம். நிஃப்டியில் போச்சுன்னா போனாமல் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 21,930 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது. 21,900 21,930 அளவுக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டிச்சுன்னா அதுக்கடுத்த 21,980 22,000 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இதையும் தாண்டிச்சுன்னா இந்த கேப் ஃபுல்லாகும். ஆனால் நாளைக்கு இந்த கேப் ஃபுல் ஆகுமான்னு தெரியல, டவுட்டு தான், பார்த்துக்கோங்க. நாளைக்கு நிஃப்டி கீழே வந்துச்சுன்னா இன்றைக்கி லோ பிரேக் அவுட் பண்ணி கீழே போச்சுன்னா நீங்கள் செல்லிங்ஸ் போகலாம். செல்லிங் போனாலும் பெரிய அளவுக்கு செல்லிங் வராது. வந்துச்சாலும் 21,750 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. 21,750 அதையும் தாண்டிச்சுன்னா 21,700. ஓகே, நீங்கள் 21,700 வரும்போது நீங்கள் நிஃப்டி இப்போ பை பண்ணலாம். 21,700 வந்துச்சுன்னா நீங்கள் நிஃப்டி பையிங் சைடு பண்ணிக்கலாம். அதாவது பை அண்ட் டிப் மாதிரி டிப், ஓகேங்களா? இது சிம்பிள். நாளைக்கு என்னென்னா இந்த லெவல் 21,825 மேலே 50 மினிட்ஸில் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி மேலேயே இருந்தாக்க நம்ம பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், பையிங் போகலாம். இன்றைக்கி லோ பிரேக் அவுட் பண்ணி கீழே ப்ரைஸ் சஸ்டெயின்னா செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். செல்லிங் சைடு நாளைக்கு என்ன பெரிய அளவு வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். அப்படி கீழே இறங்கினாலும் ஒரு 50 பாயிண்ட் தான் இறங்கும், 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் தான் இறங்கும். பெரிய அளவு இன்றைக்கி மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மி தான், ஓகேங்களா? இது நிஃப்டி லெவலு. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி பேங்க் பார்த்தா இன்றைக்கி கம்ப்ளீட்டாக சைடுவே மார்க்கெட்டு தான், சைடுவே தான். பெரிய அளவுக்கு மூமெண்ட்டே கிடையாது. காலையில் ஒரு மூமெண்ட்டு தான், காலையில் பையிங்கு செல்லிங், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக சைடுவே மார்க்கெட்டை போயிடுச்சு. நாளைக்கும் பேங்க் நிஃப்டியில் பெரிய அளவுக்கு மூமெண்ட் வரும் அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா நாளைக்கு வீக்லி கான்டாக்ட் முடியுது, அதனால் பெரிய அளவுக்கு போகிற வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அதாவது இந்த 46,700க்கும் 46,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சுற்றிட்டு இருக்குது. 46,700க்கு மேலே மார்க்கெட் இங்கே இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். 50 மினிட்ஸே க்ளோஸ் வச்சு மேலேயே சஸ்டான மட்டும் தான் மார்க்கெட் திரும்ப மேலே போகும். 46,900 47,000 போகும், ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி நாளைக்கு செல் சைடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி பெரிய அளவு மூவ் இல்லை. நாளைக்கு வீக்லி கான்டாக்ட் முடியுது.
எக்ஸ்பைரி டே. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து சைடே போகிறது வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பாருங்கள் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா 46,256 இருக்குது இந்த லெவல். இந்த லெவல் வந்து மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், செல் போகலாம். செல் சைடு போனீங்கன்னா நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா 42,100 46,000 ஓகேங்களா. இந்த லெவலில் நீங்கள் 46,000 வரும்போது வந்து நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பை பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு இந்த இடத்துல பாருங்கள் 46,000 இந்த இடத்துல வரும்போது. அதனால் வந்து இந்த இடம் வரும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே இந்த இடம் வரும்போது ஷார்ட் போகக்கூடாது, செல்லிங் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க ஓகேங்களா. 46,000 சப்போர்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி பையிங் சைடுனா இந்த 46,500 மேலே ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகணும். 46,500 வந்து 46,600 மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான். 46,600 மேலே வந்து ப்ரைஸ் வந்து பேங்க் நிஃப்டி 50 மினிட்ஸில் சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் பையிங் சைடு நம்ம வந்து போகலாம். அது வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா சைடேஸ் மார்க்கெட்லேயே இருக்கும், மேலே கீழே போயிருக்கும். பெரிய அளவில் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்கை வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஆப்ஷன் செல்லர் வேணால் நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பேங்க் நிஃப்டி லெவல்ஸு. நாளைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஒன் டே சார்ட்டாக போட்டு பார்த்தோமா கண்டினியூஸாக வந்து செல்லிங் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. இப்போ கீழே வந்ததுனால தான் மார்க்கெட் செல்லிங் வந்து கொஞ்சம் பேங்க் நிஃப்டி கம்மியாக இருக்குது ஓகேங்களா. அதனால் வந்து கீழே வரும்போது பை பண்ணுறது பெஸ்ட்டு. பேங்க் நிஃப்டியில் ஹையர் லெவலில் போகும்போது நம்ம செல் பண்ணிக்கலாம். 46,700 தாண்டும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணாது கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம இங்கே வந்து பை பண்ணலாம். 46,000 மேலே வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து தைரியமாக வந்து பையிங் சைடு போகலாம். அது வரைக்கும் வந்து மார்க்கெட் என்னன்னா இந்த மாதிரி அப் டவுனில் தான் இருக்கும் ஓகேங்களா. லெவல்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எம்எஸ் ஷாப்பிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க தன் நகர், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தன்னுடைய ஸ்டாக் புரோக்கருங்க. இதில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு விருப்பமுள்ளவங்க வந்து நான் வந்து லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அந்த லிங்க் கூட கிளிக் பண்ணிங்க அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.